கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். நம்ம மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். அவர் பெரியவர், அவர் நல்லவர். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை இந்த பூமியிலே வளமாய் ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த நாளிலே தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 1:5. சங்கீதம் 1:5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, யார் நிலை நிற்க மாட்டார்கள்? யார் நிலை நிற்க மாட்டார்கள்? நிலை நிற்பது, நிலைத்திருப்பது. நிலை நிற்பது, அதாவது சிலர்லாம் நிலை நிற்க மாட்டாங்க. அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க, இது கடைசி மட்டும் நிற்க மாட்டான், கொஞ்ச நாளில் போயிடுவான். ஒரு கம்பெனியில் வேலைக்கு எடுக்கும்போது சிலர் கொஞ்ச நாள் வேலை செய்யும்போது பார்க்கும்போது தெரியும், இவன் நிற்பானா நிற்க மாட்டானா, அவனுக்கு வேலை செய்வதற்கு வாஞ்சை இருக்குதா, தாகம் இருக்குதா, அதில் வளருவதற்கு அவன் விரும்புகிறானா விரும்பலையா, அதில் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று சிலர் அனுகூலங்க சொல்லுவாங்க, இவனுடைய நடத்தைக்கு போக்குக்கு இவன் கடைசி வரை நிற்க மாட்டான், இடையில போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த நிலை நிற்காத அனுபவம், நிரந்தரமாகாத ஒரு அனுபவம். இந்த வசனத்தில் 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நியாய தீர்ப்பில் சிலர் நிலை நிற்க முடியாது. நியாய தீர்ப்பில் அவங்களுக்கு நியாயம் கிடைத்து பரலோகத்துக்கு அவங்க போக முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருன்னா துன்மார்க்கர்கள். இந்த பூமியில் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவங்க நியாய தீர்ப்பு நாளில் நிலை நிற்க முடியாது. அவங்களுக்கு பரலோகத்தில் போய் நிற்க முடியாது, அங்கே வாழ முடியாது. அவங்க நரகத்துக்கு நியமிக்கப்பட்டுருவாங்க. நியாய தீர்ப்பு உண்டு. தேவன் மரணத்துக்கு பிறகு நம்முடைய ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இந்த பூமியிலும் சிலருக்கு நியாயத்தை ஆண்டவர் செய்கிறார், நியாயம் செய்கிறார். சில ஏழைகள் ஒடுக்கப்படும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகள் ஒடுக்கப்படும் பொழுது, சிலர் காரணம் இல்லாமல் நெருக்கப்படும் பொழுது, சிலருக்கு சில இடங்களில் உலக பிரகாரமாக நியாயம் கிடைக்காமல் இருக்கும்போது கர்த்தர் நியாயம் செய்வார். எப்படின்னா, அநீதி செய்தவர்களை தண்டிப்பார். அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் இவங்க பட்சத்தில் யுத்தம் பண்ணுவார். இப்படி நியாயம் செய்வார். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, அநீதி மற்றவங்களுக்கு செய்தனால தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு, தேவனுடைய தண்டனைக்கு ஆளாகி அழிந்து போன குடும்பங்கள் உண்டு. அழிந்து போன குடும்பங்கள் உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி வாலிப மகள், தாய் தகப்பில்லாத மகள் ஒரு குடும்பத்திலே வளர்க்கப்பட்டாள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது அந்த பிள்ளைக்கு இவர்கள் சரியாக கடமைகளை நிறைவேற்றாமல் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள், காரணம் இல்லாமல். அது உலகத்துக்கு, ஊருக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்தது. தேவன் அதை பார்த்தார். இவங்க அதை பெருசாக அதை நியாயப்படுத்தி கொண்டு வராமல் சின்ன சின்ன காரணங்களை பெரிதாய் சொல்லி இது பண்ணினாங்க. அந்த பிள்ளை திக்கற்றவளாய் மாறினாள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். பலருடைய உதவினால் ஒரு நல்ல எதிர்காலம் அமைந்தது. இவர்களுக்கு 2-3 பிள்ளைங்க உண்டு. இவங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் நாசமானது. திருமணமான பிள்ளைகளுக்கும் குடும்ப வாழ்க்கை சரியில்லை. அதில் ஒரு பிள்ளைக்கு திருமணமே ஒரு மகனுக்கு ஆகலை. மொத்தத்திலேயே குடும்ப வாழ்க்கை பிரச்சனை எல்லாருக்கும், பிள்ளைகளுக்கு. காரணம், அந்த ஒரு திக்கற்ற தாய் தகப்பில்லாத பிள்ளையை இவங்க எடுத்து வளர்த்து
அந்த பிள்ளையை பாதுகாப்பாக கடைசியில் ஒரு குடும்பத்துக்கு அனுப்ப வேண்டிய நேரத்தில் அனுப்பாமல் அந்த பிள்ளையை வேதனைப்படுத்தினால அந்த வேதனை இந்த குடும்பத்தில் வந்தது. தான் ரகசியம். இதுதான் கர்த்தர் செய்கிற சில நியாய தீர்ப்புகள். பூமியில் இப்படிப்பட்ட சில காரியங்களெல்லாம் கர்த்தர் சில குடும்பத்தில் உடனே செய்திருவார். அதன் பிறகு மரணத்துக்கு பிறகு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. இந்த பூமியில் வாழும்போது பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்ந்தா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தா, மரணத்துக்கு பிறகு ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு ஆண்டவர் தரும்போது பரலத்தை தருவார். மனம் திரும்பினா கண்டிப்பாக பரலோகம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்போ அங்கேயும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அப்போது இந்த பூமியிலையும் சிலர் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நிற்க முடியலை. மரணத்துக்கு பிறகு நிற்க முடியாத நிலைகள் உண்டு. யார் அது? துன்மார்க்கர்கள். அப்போ துன்மார்க்கமான அந்த ஜீவிதத்தை விட்டு, துன்மார்க்கன்னா மனம் போன போக்கில் தான் இஷ்டப்படி வாழ்கிறவங்க, தெய்வ பயம் இல்லாமல் என்ன வேணாலும் துணிகரமாக செய்வாங்க. அதான் துன்மார்க்க ஜீவிதம்னா குடி, சிகரெட்டு, அடித்தடி, சண்டை, வழக்கு, தவறான வழியில் பணத்தை சம்பாதிப்பது, ஏமாற்றுவது, கொள்ளையடிப்பது தான் துன்மார்க்க லிஸ்ட்டில் வரும். இவங்களை தான் ஆண்டவர் துன்மார்க்கேன்னு சொல்கிறார். அப்போ இவங்க நியாயத்தீர்ப்பில் நிற்க முடியாது. மறந்துடாதீங்க, பூமியிலே நியாயம் தீர்க்கிறார், மரணத்துக்கு பிறகு நியாயம் தீர்க்கிறார். அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பில் ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு நமக்கு வரக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி அதே வசனம் சொல்லுகிறது, பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ரெண்டாவது, சபையில் நிலை நிற்பதில்லை. நீதிமான்களுடைய சபை, நீதிமான்கள் கூடுகிற இடம், பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம். அப்போஸ்தலர் 2:47 பைபிள் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறவர்களை, பரிசுத்தமாக்கப்படுகளெல்லாம் சேர்த்து 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 சபையை உருவாக்கினார். ஆனால் இந்த கூட்டத்தில் ஜனங்களை கொண்டு வராரு. இப்போ நீங்கள் இந்த காலகட்டங்கள் சபையில் பார்த்தா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரலை. ஒரு காலம் அப்படி இருந்திருக்கு. சபையினும் போது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான் உள்ளே வந்து சபையாக மாறிட்டு இருந்திருக்காங்க. அதை பைபிள் சொல்லுது ஆதி அப்போஸ்தலர் காலத்தில். ஆனால் இப்போ எப்படின்னா சபைகளுக்குள்ளே ரட்சிக்கப்படாத மக்களை கொண்டு வராங்க. கர்த்தரும் கொண்டு வராரு ரட்சிப்பில் நடத்துறதுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் கொண்டு வராங்க. அதான் இப்போ இன்றைக்கி சபைக்குள்ள தான் ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. உள்ளே வந்த பிறகு வசனத்தை கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அநேகர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று சபையோடு இணைகிறாங்க. ஆனால் சிலர் என்னன்னா அதுக்குள்ளே வர மாட்டாங்க. அந்த உள்ளே வந்த பிறகும் வருவாங்க போவாங்க, அந்த பழைய வாழ்க்கை மாறாது. சிலர் வந்த உடனே ஞானஸ்தானம் எடுப்பாங்க, பழைய குணம் மாறாது. இப்போ என்ன ஆகுன்னா, இவங்க இந்த நீதிமான்கள் இருக்கிற இடத்துல, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல நிலை நிற்க முடியாது, எஸ்கேப் ஆயிடுவாங்க, நிற்க முடியாது. அவங்களால நிற்க முடியாது. கர்த்தரும் அதிக நாள் வச்சிருக்க மாட்டார். புரிஞ்சிட்டிங்களா? அதான் பிரச்சனை. அதாவது பாவத்தை விட்டு சரியாக மனம் திரும்பாதவங்க, பரிசுத்தம் இல்லாதவங்க, கீழ்ப்படுதல் இல்லாதவங்க, ஜெபிக்காதவங்க, கர்த்தருக்காய் கொடுக்காதவங்க, தேவ சித்தம் செய்யாதவங்க, ஊழியம் சரியாக செய்யாதவங்க நிற்க முடியாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழைய வாழ்க்கைக்கு அந்த ரிவேல்ஸில் போயிடுவாங்க. போயிட்டு ஒன்றில் ஊழியர்களை குறை சொல்லுவாங்க, அல்லது சபையை குறை சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒன்று அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்களை கவனிக்கலை, அப்படிலாம் பல காரியத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் இவங்களால் நிற்க முடியாது. ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் எப்போவுமே நல்லவர்களுக்கு இடத்துல நல்லவர்களை தான் சேர்க்க பார்ப்பார். அந்த தரிசனம் உள்ள இடத்துல தரிசனம் உள்ளவர்களை இணைக்க பார்ப்பார். அந்த தரிசனத்தோடு இணையலைன்னா அதை பிரிப்பார். நீங்கள் ஆபிரகாம் லோத்தை பாருங்கள். ஆபிரகாமோடு லோத்தால் நிற்க முடியலை. ஆபிரகாமுடைய மைண்டு வேறு, லோத்துடைய சிந்தனை வேறு. அந்த வாக்குவாதம் உண்டாகி அந்த இடங்களை பிரிக்கும்போதே அந்த லோத்துடைய குணம் அழகாக தெரியுது. கண்களுக்கு அழகான நல்ல நீருற்றுள்ள செழிப்புலர்த்த முந்தி எடுக்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு ஆசை, பண ஆசை இருக்குது, பொருளாசை இருக்குது. அதனால் அவன் என்ன செய்கிறான், பிரிகிறான். அந்த ஆபிரகாமோடு ஒத்து நிற்க முடியும். ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிற மனிதன். இதையும் கர்த்தருக்காக இழப்பதற்கு தன்னை அர்ப்பணித்த மனுஷன். அது எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா,
தன்னுடைய மகன் ஈசாக்கு ஆண்டவர் பலி கேட்கும்போது கூட அந்த பலி செலுத்துவதற்கு தன் மகனை இழப்பதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறார். அதிலே தெரியுது அவர் இந்த உலகத்துக்குள்ளே எதையும் சார்ந்து நிற்கல. எல்லாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. கர்த்தர் தேவைப்பட்டால் கர்த்தருக்கே கொடுத்துடலாம். கொஞ்ச நாள் வாழ போகிறேங்கிற அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் லோத்து அப்படி கிடையாது. அப்போ இந்த ஆபிரகாமோட லோத்து ஒத்து வாழ முடியலை, பிரிஞ்சு போயாச்சு. இப்போ யார் இந்த பூமியில் ஆசுரமாக இருந்தது, யார் அப்புறம் தலைமுறையாக பேர் போல இருந்ததுன்னா ஆபிரகாம், லோத்து இல்லை. லோத்துடைய குடும்பத்துக்கு அழிவு தான் உண்டானது. சோதம் கோமரா அழிஞ்சிச்சு, லோத்துடைய மனைவி அழிஞ்சு போனால் ரொம்ப பிரச்சனை உண்டாயிற்று, ரொம்ப நெருக்கடி உண்டாச்சு. பொல்லாத சந்ததிகள் உருவாவதற்கு காரணமாக அமைஞ்சது லோத்துடைய குடும்பம். அப்படி போயிட்டு அந்த பரிசுத்தவான்களுடைய பட்டியலில், நீதிமான்களுடைய பட்டியலுக்குள்ளே அது சரியாக வந்து உள்ளே நிற்க முடியல லோத்துடைய குடும்பத்தினால். புரிந்து கொண்டீர்களா? இதே போல தான் சிலரோடு சில இடங்களில் இணைந்து நிற்க முடியாது. குறிப்பாக பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கூடுகிற இடம் தான் சபை, கர்த்தருடைய சபை. அதுதான் கர்த்தருடைய ஊழியம், அதுதான் ஆவிக்குரிய ஊழியம். அந்த இடத்துல நம்ம வந்துட்டேன்னா பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், கெட்ட காரியங்களை விட்டுறணும். அப்போ நம்ம அந்த இடத்துல நின்று கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து தேவனுக்கு சேவை செய்கிற, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதாவது சவுல் பவுலாக மாறுகிறார். சவுல் சபையை துன்பப்படுத்தின மனுஷன்தான். ரட்சிப்புல வந்து கர்த்தரை நம்ப ஆரம்பித்து கர்த்தரை சார்ந்த உடனே ஊழியக்காரனை மாற்றிட்டார். அப்போ நம்ம பிறக்கும் போதே பரிசுத்தமாக இருக்கிறவங்கள தான் ஊழியத்துக்கு பிரிப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் நம்மை அந்த பாதையில் நடத்த ஆரம்பிக்கிறார். நடத்தும் போது அதை புரிந்து நம்ம ஏற்றுக்கொண்டேன்னா தேவனுக்கு முழு நேரமாக கூட ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும், பாதி நேரமாக கிடைக்கிறதுல ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். அது பரிசுத்தவான் நீதிமான்கள் பட்டியலில் வந்து நம்ம தேவனுக்கு பிரயோஜனங்களாய் மாறுகிறோம். சரியா? அப்போ நியாய தீர்ப்பிலையும் நிலை நிற்கணும், பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சபையிலையும் நம்ம நிலை நிற்கணும். இது ரெண்டுக்கும் நம்ம நிற்கணும்னா துன்மார்க்கமான ஜீவிதம், பாவமான ஜீவிதம் விலகணும். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வந்தால் தான் கர்த்தர் நமக்கு இந்த பூமியிலே நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து தண்டிக்க மாட்டார். ஆத்மாவுக்கு மரணத்து பிறகு நியாய தீர்ப்பில், ஆக்கினை தீர்ப்பு நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். இந்த பூமியில் பரிசுத்தவான்களாக, அதாவது துன்மார்க்க ஜீவிதம் இல்லாமல் பரிசுத்தம் வாழ்ந்தால் தான் நீதிமான்கள சபையில், கர்த்தருடைய சபையில் நம்ம நிலை நின்று தேவ சித்தத்தை செய்ய முடியும். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் நிலை நிற்காதவர்களுடைய பட்டியலில் நான் இருக்கக்கூடாது, நான் நிலை நிற்கணும். நான் நீர் நியாயம் சொல்லும்போது நான் நிலை நிற்கணும், நியாய தீர்ப்புலையும் நான் நிலை நிற்கணும். இந்த பூமியில் வாழும் பொழுது என்னை ரட்சித்த உமக்கு நான் சபையில் நிலை நிற்கணும். கடைசி வரை நிலை நின்று உம்மை ஆராதித்து மைமைப்படுத்தி உமக்காக நான் பெரிய காரியத்தை செய்யணும். அதனால் இன்றைக்கி என்னை அர்ப்பணிக்கிறேன். கெட்ட காரியங்களை என்னை விட்டு விலக்க உதவி செய்யன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், உம்மாலேயே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் பேசி இருக்கிறீர். நாங்கள் நியாய தீர்ப்பிலும் நிலை நிற்கணும், சபையில் பரிசுத்தவான்களுடைய நீதிமான்களுடைய சபையாகிய கர்த்தருடைய சபையில் நிலை நிற்கணும். அதற்கு கிருபை தாருங்க, அதற்கு கிருபை தாருங்க. நிலை நிற்பதற்கான கிருபையை எல்லாருக்கும் கொடுங்க. நிலை நிற்கட்டும், பரலோகத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய் நடத்தும். இந்த பூமியிலும் சபையிலே நிலை நின்று உமக்கு பெரிய காரியங்களை செய்ய கிருபை தாரும். அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.